வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆடி மாதம் வந்தாலுமே ஆடி திருவிழா தான் எல்லா ஊர்லேயும் நடக்கும். இது நீங்கள் சாமிக்கு நைவேத்தியமாக செஞ்சு படைக்கலாம். இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணணும்னா இந்த மாதிரி டக்குன்னு ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ரவா கேசரி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ ரவையுடைய அளவு இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துக்க போகிறேன். தண்ணி, சர்க்கரை எல்லாமே இந்த கப்பில் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டான ஒரு கோயில் பிரசாதம் மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இந்த கேசரி அவ்வளோ ருசியாக இருக்கும். மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி அப்படியே இருக்கும். கோயில் பிரசாதம் மாதிரி செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிங்கனாலுமே அப்படியே நீங்கள் கோயிலில் வாங்குகிற பிரசாதம் மாதிரியே சாப்பிடலாம். வீட்டில் நீங்கள் செஞ்சு வீட்டுக்கு சாமி கும்பிட்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ஆடி மாதம்னாலுமே எல்லா வீட்லேயும் ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. நான் இப்போ ரவையை வறுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை லைட்டாக வறுத்துட்டு நெய் ஊற்றி நம்ம திரும்பவும் வறுக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பேன் எடுத்தாச்சு. இப்போ இதில் ரவையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நெய் ஊற்றி நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே லைட்டாக வறுத்துக்கங்க. வறுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், நல்லா உதிரியாக வரும். மணமும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வரும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நெய் வாசனையோடு வரும். அதுதான் பக்குவம். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இங்கிட்ட ஓரமாக இருக்கட்டும். இப்போ திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தான் வறுக்க போகிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. முந்திரி லேட்டாகும் வறுவிட, திராட்சை உப்பிரும். நான் ரெண்டையுமே ஒன்றா தான் வறுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கேசரி கிண்ட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு திரும்ப நான் அதில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு தண்ணியுடைய அளவு 3-3.5 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. நான் 3 கப்பு தான் சேர்க்க போகிறேன். நெய் ஊற்றிக்கோங்க. அந்த பேனில் நெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ரொம்பவும் சூடாகிடக்கூடாது. அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறோம் பாத்திரத்தில். நல்லா கொஞ்சம் லேசாக சூடு வர்றப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கங்க. ஊற்றி ஒரு 3-3.5 கிளாஸ் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரவைக்கு ஏற்ற மாதிரி. சின்ன ரவைனா 3 கிளாஸ் போதும், 3 கப்பு போதும். கொஞ்சம் பெரிய ரவைனா 3.5 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதிஞ்சதுக்கு பின்னாடி ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. நான் ஃபுட் கலர் ஒரு லெமன் எல்லோ தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்தாச்சு. கொஞ்சம் நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி தண்ணி 1 கிளாஸுக்கு 3 இல்லைன்னா 3.5 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் ரவை ஒரு 3/4 அளவு தான் எடுத்துருக்கேன்.
எடுத்து இந்த மாதிரி 3 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் தண்ணியோடைய அளவு. தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வர்றப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்க போகிறேன். 3 ஏலக்காய் அந்த மாதிரி தட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதை கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றப்ப இந்த ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா தண்ணியில் நல்லா கலந்துக்கிட்டே வாங்க. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போடாத அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். அந்தளவுக்கு நல்லா ரவை வேகணும். அது வரையும் நீங்கள் நல்லா அது மாதிரி கிளறி கொடுங்க. முன்னாடியே சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா சர்க்கரை சேர்த்துட்டாலுமே ரவை வேகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேகம் தொட்டிங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த ரவை வந்து கம்மியாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. இந்த ரவையை கிண்டுறப்ப கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டணும். நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் வருது பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை வந்து நான் வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஒரு பாதி கப்புக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம் சுகர். அதனால் இந்தளவு தான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. அப்படி மெல்ட் ஆகி வரும். அப்புறம் கிண்ட கிண்ட சரியாயிடும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்தாதான் அந்த கோயிலுடைய பிரசாதம் வாசனை அப்படியே இருக்கும். மறுநாள் வரையும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல. நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிண்டி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் கொட்டி நெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும் கேசரி. பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வர்றப்போதே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா மிருதுவாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பண்டிகை டயத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.